இது 13வது லர்னிங் ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம எபிசோட் போயிட்டு இருக்கோம். ஆனா டைம் வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு இல்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்துட்டு டெய்லி நம்ம வந்து பேசுறோம். இல்லையா? அப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அது வந்துட்டு தெரிஞ்சது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். 2வது வந்துட்டு இன்னும் வந்து நம்ம பெட்டராவும், பெஸ்ட்டாவும் இந்த ஃபர்தரா வரக்கூடிய அப்கமிங் செஷன்ஸ்ல இந்த ரூம்ல இந்த கம்யூனிட்டிக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ற மாரி வந்து விஷயங்கள் வந்துட்டு நம்ம பண்ணலாம். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு பணம் மட்டுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. அதுவும் வேணும். ஆனா லைஃப்ல நமக்கு நம்ம கூடயே நம்ம வரைக்கும் கடைசி வரைக்கும் வரக்கூடியது எது அப்படின்னா, நம்மளோட லர்னிங். இப்போ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ண தெரியுது, பண்ண தெரியல. இல்ல உங்களோட ப்ராப்ளம், ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, மனி இதுல உங்களுக்கு ஒரு செட்பேக்ஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு அப்ஸ்டக்கிள் இருக்கு, சேலஞ்ச் இருக்கு. ஒரு மாரி ஒரு கன்ஃப்யூஸ்டு மைண்ட் செட்ல இந்த தெரியல, புரியலங்கிற வேர்ட் வந்துட்டு நெறைய நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மைண்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுவீங்க, வெளியிலயும் யூஸ் பண்ணுவீங்க. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நீங்க லேர்ன் பண்ணது பத்தலன்னு அர்த்தம். இப்ப நீங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு காரணம். நீங்க என்ன நிலைமையில நீங்க இப்ப இருந்தீங்கன்னாலும், அதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது. நீங்க தான். உங்களுதுல நம்ம பார்க்கும்போது என்ன அது ஒரு முக்கியமான விஷயம் அந்த மாரி இருக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ, கத்துக்கிட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது ஒரு பார்ட்டு. நீங்க தெரிஞ்சத எடுத்துட்டு போய் நீங்க எவ்வளவு நீங்க அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. அதுதான் வந்துட்டு லர்னிங்கோட ஃபுல் பார்ட். சில சமயம் நமக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, நமக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்காது. ஆனா உங்களுக்கு நீங்களே தான் ஹெல்ப் பண்ணணும். அது ஒரு ஸ்பார்க் வந்துட்டு என்ன அப்டின்னா உங்களுக்கு வேணும். அந்த ஸ்பார்க் எப்ப நடக்கும் அப்டின்னா, அந்த லர்னிங் ப்ராசஸ் இருக்கும்போது அந்த ஸ்பார்க் வந்துட்டு நடக்கும். இப்ப இந்த குரூப்ல இருக்கக்கூடிய பீப்பிளே, நான் வந்துட்டு லைவா பார்க்கணும், லைவா கேட்கணும், லைவா பேசணும் அவங்க கூட. அந்த மாரி பேசி, அவங்களோட லைஃப்ல ஒரு கன்ஃப்யூஸ்டு மைண்ட் செட்ல இருந்து, ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து, கன்ஃப்யூஸ்டு சிச்சுவேஷன்ல இருந்து, ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்து, ஒரு ஐடியா, இல்ல ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களோட லைஃப்ல வந்து மாறி இருந்ததுன்னா, உங்களோட லைஃப்ல மாறி அந்த மாரி இருந்ததுன்னா, கட்டாயம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணணும். யார் முதல்ல உங்களோட வாழ்க்கையில விழுந்த முடிச்ச நீங்க எப்படி அவிழ்த்தீங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, உங்களோட அனுபவத்த ஷேர் பண்றதுக்கு யார் ரெடியா இருக்கிறீங்க? மேல வாங்க பார்க்கலாம். மஞ்சு. சார் வணக்கங்க சார். ஓகே. வணக்கம் மஞ்சு. நீங்க எங்க இருந்து பேர் பேசுறீங்க? வந்து மஞ்சுங் கேரளால ஆ, இருந்து பேசுறேங்க சார். வயசு 45. சரி. ஒரு 7 மாசம் முன்னாடி வரைக்கும் வந்து என் வாழ்க்கை சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கோ, அதே மாதிரி இப்பவுமே டார்க்ல ரொம்ப இருட்டுலே தாங்க சார் இருந்தது. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகும் வந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலைங்க. ம், ம், ஹஸ்பண்ட் வீட்ல வந்து 4 வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இருந்து பார்த்தேங்க சார். அங்க என்னால இருக்க முடியல. இருந்திருந்தா நான் இப்போ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ம், ம். 2 1/4 வயசான குழந்தைய தூக்கி அங்க இருந்து வந்த பிறகு, இப்போ வந்து தனியே தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க சார். சிங்கிள் பேரண்ட் நீங்க. ஆமாங்க சார். சரி. ஓகே. ஆ. 7 மாசம் முன்னாடி தாங்க சார் உங்க ட்ரெய்னிங் பார்த்தேன் நான் முதலா. என்ன ட்ரெய்னிங் பார்த்தீங்க? அது இந்த வெல்னஸ் செமினார் தாங்க சார் முதல்ல பார்த்தேங்க சார். சரி. ஓகே. அப் அதுக்கப்புறம் நான் இந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த டைம்ல வந்து என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமா இருந்ததுங்க சார். ம், ம், ம். மோசமானா எப்படி? ஹலோ? 100 கிலோ வெயிட் பக்கத்துல வந்துருச்சுங்க சார். 100 கிலோக்கு வந்து. இல்ல ஹலோ நீங்க கேக்குதுங்களா சார்? இப்பதான் கேக்குது. 100 கிலோ வெயிட் ஆயிட்டீங்களா? ஆமாங்க சார். சரி. ஓகே. அதுக்கு ம், பிறகு என்னோட ரைட் ஹேண்ட் வந்து என்னால அசைக்க முடியாம அளவுக்கு வேதனை வந்துருச்சுங்க சார். பயங்கரமான வலி. வலின்னா ம், என்னால ம், தாங்கவே முடியலைங்க. நான் வந்தா எப்பவுமே ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ண மாட்டேங்க சார். எனக்கு மருந்து சாப்பிடுறது பிடிக்காது. டாக்டர் ஊசி போடுறதெல்லாம் பிடிக்காது. ம், போகவே இல்லை. ம், அதே ம், அதெல்லாம் வீவி பார்த்தேன் போகல. கடைசி நைட்டு தூங்க முடியாதுங்க சார் வலினால. பாப்பாவும் ம். மட்டும் தான் நான் இருக்கோம் வீட்ல. நைட் வந்து அன்ஹெல்த்தியா நீங்க இருந்தீங்க. மஞ்சு ஆமா. நீங்க அன்ஹெல்த்தியா நீங்க இருந்தீங்க. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டா இருந்தீங்க. ஆமாங்க சார். ஓகே. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க 7 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ட்ரெய்னிங் புரோகிராம் வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க இல்லையா? சார். ஆமாங்க சார். அங்க வந்து உங்களோட பிரச்சனைகள் இப்ப ஹெல்த்ல உங்களுக்கு பிரச்சனை. நீங்க சிங்கிள் பேரண்ட். உங்களோட இன்கம் வந்துட்டு என்ன அப்டின்னா ரொம்ப கம்மியான இன்கம். ஒரு கஷ்டமான ஒரு இறுக்கமான சிச்சுவேஷன்ல வந்துட்டு என்ன அப்டின்னா நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களோட சின்ன வயசுல இருந்தே பாவர்ட்டி வந்துட்டு என்ன அப்டின்னா ஏழ்மை உங்களோட லைஃப்ல ஊடுருவி இருக்கு.
ஆமாங்க சார். கல்யாணம் பண்ண இடத்துலயும் வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க சொல்றது என்ன அப்டின்னா, அங்க இருந்திருந்தா நான் இறந்திருப்பேன் அப்டின்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமாங்க சார். அதுக்கப்புறம் நீங்க உங்க கை ஊனியே நீங்க வந்துட்டு மேல வந்து கடைசில வந்துட்டு ஒரு அன்ஹெல்த்தி ஆயி, சிங்கிள் பேரண்ட் ஆயி, இன்கம் வந்துட்டு சஃபிஷியன்ட்டா இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னா, சொல்லுங்க சார். அதுக்கு அந்த மாரி இருந்த நீங்க அந்த 7 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அதுல வந்து என்ன உங்களுக்கு ஐடியா கிடைச்சது? இல்ல என்ன வந்துட்டு உங்களுக்கு லர்னிங் ஆனது? அது இதுவரைக்கும் ஆகாத லர்னிங் என்ன ஆனது? ஆமாங்க சார். அப்போ வரைக்கும் நான் இவ்வளவுதான் வாழ்க. இதுக்கு மேல ஒரு இவ்வளோ ஏஜ் ஆச்சு. இவ்வளவுதான் வாழ்க. ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நெனச்சேன். எப்படியோ ம், போகட்டும், போகுற வரைக்கும் போகட்டும். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மனசுக்கு வந்து தைரியம் இல்ல. பாப்பா மூஞ்சி பார்க்கும்போது. ம், அப்ப சரி, அப்படி இருக்கும்போது தாங்க சார் உங்களுடைய அந்த முதல் ட்ரெய்னிங்ல நீங்க சொல்லுவீங்கல்ல ஒரு வார்த்தை. நம்ம ம், யார் யாரு தோற்கடிச்சாங்களோ, அவங்க முன்னாடி வந்து நம்ம வெறியோட தான் வாழணும். அந்த ம், வெறி அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. தூங்கும்போதும், எழுந்திருக்கும்போதும் அந்த இதுல நாம தான் இருக்கணும்னு சொல்லும்போது, உங்க ம். கண்ணில நான் வந்து ஒரு நெருப்பு பார்த்தேங்க சார். நீங்க சொல்லும்போது உங்க அனுபவத்துல இருந்த அந்த வெறியோட தான் நீங்களும் பேசுறீங்க. அது வந்து எனக்கு அப்படியே மனசுக்குள்ள குத்திருச்சுங்க. சார் முதல்ல வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்பவுமே ஆப்ஸ்டக்கிள் தான் பார்த்துட்டு இருந்தேங்க சார். எது பார்த்தாலும் எனக்கு ஆப்ஸ்டக்கிள், நெகட்டிவிட்டி அதிகமா இருந்ததுங்க சார். அதுல நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆப்ஸ்டக்கிள்ஸ் சொல்லுது. அது வந்து எனக்கு ரொம்ப அந்த அந்த வார்த்தை எனக்கு மறுபடியும் ஒரு பாசிட்டிவா எனக்கு ஆயிடுச்சுங்க சார். ம், 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 அப்புறம் நான் ம், அத அப்படியே மனசுக்குள்ள எழுதிட்டேங்க சார். இப்போ வந்து எப்படிங்கன்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலே ஒரு இஷ்டம் பார்த்து, நான் ம். அதிலே ஒரு எனக்கு என்னமோ அதில் இருக்கு. எனக்கு முன்னாடி போகறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கேன்னு நான் அதே தேடி தேடி போயிட்டு இருக்கேங்க சார். இந்த 7 மாசத்துல வந்துட்டு என்ன அப்டின்னா, உங்களோட பிரச்சனைகள் என்னெல்லாம் வந்துட்டு அந்த பிரச்சனைகள் எந்த அளவுல இருக்கு இப்போ? சார் எனக்கு வந்து முதல்ல உங்க ட்ரெய்னிங் பார்த்து லேர்ன் பண்ணதுலருந்தே என்னோட ஹெல்த் கிடைச்சிருக்குங்க சார் எனக்கு. என்ன கிடைச்சது ஹெல்த்து? ஹெல்த் வந்து நம்ம சொன்னீங்கல்ல 100 கிலோ வெயிட் இருந்தது. 100 கிலோ வெயிட் பக்கத்துல இருந்ததுங்க சார். இப்ப 21 கிலோ குறைச்சிருக்கேங்க. எவ்வளவு அப் நாள்ல குறைச்சீங்க? 7 மாசங்க சார். 7 மாசத்துல 21 கிலோ வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆமாங்க சார். ஒரு 10 ம். டேஸ்ல வந்து எனக்கு வந்து என்னோட கையில இருந்த அந்த அந்த சந்தேகத்த வர அளவுக்கு என் கைக்கு வந்து வலியே இல்ல. ஓகே. எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு எல்லாமே நல்லா ஹெல்த்துக்கு கை வந்து சூப்பரா இதா இருக்குங்க சார். எந்த பிரச்சனையுமே இல்ல கைக்கு. அப்ப பாருங்க, அன்ஹெல்த்தியா இருந்து நீங்க 100 கிலோ வெயிட் ஆகும்போது, உங்களோட உடம்புல வந்து நீங்க சிக் ஆயி, அன்ஹெல்த்தி ஆயி, கை தூக்க முடியாத ஒரு கண்டிஷன்ல இருந்தீங்க. இப்ப நீங்க கை வலி இப்ப இல்லாததுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்டின்னா, ஹெல்த்தி வேல நீங்க உங்களோட 21 கிலோ வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கீங்க. ஒரு 10 கிலோ தூக்கிட்டு நம்ம ஒரு சூட்கேஸ எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? கொஞ்சம் தூரம் நடப்போம், கை மாத்துவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வச்சிருவோம். நீங்க நெறைய வெயிட் வந்துட்டு என்ன அப்டின்னா, கூடயே வச்சுட்டு இருக்கும்போது, நம்மளோட எலும்பு எல்லாமே கால் எலும்பு, முதுகெலும்பு, தலையில இருக்கிற எலும்பு, கழுத்துல இருக்கிற எலும்பு எல்லாமே டிசைன் ஆயிருக்கிறது, நம்மளோட கரெக்ட்டான வெயிட் தாங்கி நிக்கிற மாரி டிசைன் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல வலி வந்துட்டு என்ன அப்டின்னா, கட்டாயம் இருக்கும். இப்ப நீங்க அந்த வெயிட் வந்துட்டு என்ன அப்டின்னா குறைஞ்சீங்க. அந்த வெயிட் குறைக்கிற ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? இல்ல கஷ்டமா இருந்ததா? இல்லைங்க சார். இஷ்டப்பட்டு செஞ்சதுனால எனக்கு கஷ்டமா தோணலைங்க. ஏன்னா, எனக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு ரிசல்ட் கிடைச்சதுனால நான் ஹாப்பியா செஞ்சேங்க சார். அது ம். கூட எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டும் கூட நான் மத்தவங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க சார். ம், ம், ம். சரி. இப்ப அந்த லர்னிங் வந்துட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கல்ல. நாள், 2வது நாள் அப்ளை பண்ணீங்கல்ல. ஆமாங்க சார். அது ஏற்கனவே வேற ஒரு வகையான ஈட்டிங் ஹேபிட்ல நீங்க இருந்தீங்க. கரெக்ட்டா? ஆமாங்க சார். இங்க வந்து நீங்க இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு உங்களோட ஈட்டிங் ஹேபிட் மாத்துனீங்க. நாள், 2வது நாள் உங்களுக்கு வந்து ஈஸியா இருந்ததா? கஷ்டமா இருந்ததா? கொஞ்சம் கஷ்டமா தாங்க சார் இருக்கும். அவ்வளோ நாள் இருந்த ஹேபிட்ட சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஒரு உங்க வார் தாங்க சார். எந்த லர்னிங் எது நீங்க கத்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்றீங்களோ, எதுக்கு வேணாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க. அது கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த ப்ராசஸ் வந்துட்டு லர்னிங் ப்ராசஸ் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். லர்னிங் மோர் டைம் நம்ம அப்ளை பண்ணணும். அது பிகினிங்ல வந்துட்டு கஷ்டமா இருக்கும். ம், முதல்ல நான் மனசுக்குள்ள அழுதிட்டு இருந்தாலும், வெளிய நான் சிரிச்சு காட்டிட்டே இருப்பேன். அதனால என் கஷ்டம் எதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ம், நான் வந்து ம், மறைச்சிட்டு இருந்தேங்க சார் என்ன. இப்ப ம், நான் அப்படி இல்லைங்க சார். இப்ப வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்த பிறகு எனக்கு எனக்கு நெறைய சொந்தக்காரங்கள் இருக்கிற மாரி ஃபீலிங். இப்ப உங்க ம், கூட பேசும்போதும் உங்க கூட ம், பேசும்போது கூட எனக்கு யாரோ இருக்குன்னு நம்பிக்கையில ம், நான் வந்து ஏன் உண்மைய சொல்றேன். நான் முதல்ல வந்து அப்படி சொல்ல மாட்டேங்க சார். நான் எப்படி இருக்கேன்? எனக்கு இந்த பிரச்சனை. இப்ப அப்படி கிடையாதுங்க சார். நான் வந்து ம், நான் உண்மையில என்ன? ஞான் என்ன ஞான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த ட்ரெய்னிங்ல தாங்க சார். நீங்க ம், ம், சொல்லுவீங்க, நம்ம யார் அப்படின்னது நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கு ம். பிறகு நான் வந்து என்னை எல்லாத்துக்கிட்டுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன்.
சூப்பர். அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தெரியுங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். ஆனா நமக்கு என்ன தெரியாதுங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியாது. வாழ்க்கையில சுவாரஸ்யமான விஷயம், கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாத நல்ல விஷயங்கள், அவசியமான விஷயங்கள கத்துக்கிட்டு, நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அந்த மீதி இருக்கிற நாட்கள் இப்ப இருக்கிறத விட இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க இப்ப என்ன கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்களோ, சரியா? எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா, 1791 பேர் இருக்கிறீங்க. சரியா? இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதனோட கால அளவு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க அத நம்புங்க. இது டெம்பரரி. பெர்மனன்ட் நீங்க மாறுனீங்க அப்படின்னா, இதிலிருந்து வெளியில வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள நம்ம எல்லாருமே நீங்க எல்லாருமே போலாம். சரியா? சரி, ஓகே. அப்ப நீங்க வெளியில உள்ள அழுதுகிட்டு வெளியில சிரிச்சீங்க. இப்ப அப்படி கிடையாதுங்க சார். சிரிப்பு வந்தா சிரிக்கிறேன். அழகு வந்தா அழுதி அழுதி தீர்த்திடுவேங்க சார். இப்போ வந்து எனக்கு என் மைண்டு வந்து நல்ல பியூரா, கிளீனா வைக்க தெரியுதுங்க சார். இது இந்த எத்தன லட்சம் ரூவா குடுத்தோம்னா நமக்கு கிடைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். இது லட்ச அனுபவத்த ரூபாய்க்கு இல்ல. வந்து அனுபவத்த அனுபவிச்சோம்னா தான் அந்த அனுபவம் நமக்கு தெரியும். அந்த அனுபவத்த அனுபவிக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அது தெரியாது. அனுபவிக்கணும். அத அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான டூல் உங்க வாழ்க்கையில என்ன அப்படின்னா, ரொம்ப உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? கத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கா? ரொம்ப சீக்கிரமா நெறைய கத்துக்கோங்க. கத்துக்கணும்னு நான் சொல்லும்போது என்ன அப்படின்னா, நீங்க என்ன கத்துக்கணுமோ, கத்துக்கிறீங்களோ, அத வந்துட்டு எடுத்துட்டு போய் அப்ளை பண்றது தான் கத்துக்கிறது. வேற என்ன கிடைச்சதும்மா? கத்துக்கிட்டனாலே வந்து நீங்க சொல்றீங்க, லேர்ன் பண்றீங்கன்னா, ஏர்ன் பண்ண முடியும். நிச்சயமா நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ம், ம், ம். அந்த கடைசி வந்து 7 மாசம் முன்னாடி ரூ. 7,000 சேலரில வேலை பார்த்துட்டு இருந்த எனக்கு வந்து, இப்போ லாஸ்ட் மந்த் வந்து 1,00,000க்கு மேல ஒரு இன்கம் வந்து கிடைச்சதே உங்களோட ட்ரெய்னிங் தாங்க சார். ஒரு 1,00,000 எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க லாஸ்ட் மந்த்? லாஸ்ட் 30 டேஸ் எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க? 1,28,000 ஏர்ன் பண்ணியிருக்கேங்க சார். ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. அப்ப ஆமாங்க நீங்க சார். அப்ப நீங்க வந்து ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறீங்க. ஆமாங்க சார். டீச்சர் வேலைக்கு போறீங்களா? போறதில்லையா? இல்லைங்க சார். 1 மந்த்தா நான் ரிசைன் பண்ணிட்டேங்க. மே மந்த்ல நான் ரிசைன் பண்ணி, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெல்னஸ் கோச்சா வேலை பார்த்துட்டு இருக்கேங்க சார். ஓகே. இப்ப உங்களோட லைஃப் வந்துட்டு டோட்டலா வந்துட்டு ஹெல்த் வைஸும் சரி, மைண்ட் வைஸும் சரி, இன்கம் வைஸும் சரி, நெறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இல்லையா? ஆமாங்க சார். ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம நான் வந்து பிஎஃப்ல இருந்து லோன் எடுத்து தாங்க சார் ஃபுட்டே சாப்பிட்டேன். ஒரு 7 மாசத்துக்குள்ள நம்மளோட வாழ்க்கை என்னோடது வந்துட்டு என்ன எப்படின்னா, ப்ராஜெக்ட்டே எப்படின்னா, 18 வருஷம் படிச்சுட்டு, ஒரு 40 வருஷம் போய் ஒர்க் பண்றது, 20 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி இல்ல. லைஃப்ல 1 இயர்ல வந்துட்டு நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோமோ, அதிலிருந்து ஒரு நல்ல கண்டிஷனுக்கு வந்துட்டு போறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்துட்டு ஒரே 1 வருஷம் தான். நீங்க பணம் ஒரு பிரச்சனையா இருக்கு. அது எப்படி சம்பாதிக்கணும்னு நீங்க கத்துக்கும்போது, அந்த இடத்துல கத்துக்கும்போது பணம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஆனா, தொடர்ச்சியா நம்ம கத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், "எறும்பூற கல்லும் தேயும்ன்னு" சொல்ற மாரி, கத்துக்கிறீங்க, எடுத்துட்டு போய் அப்ளை பண்றீங்க, திருப்பி கத்துக்கிறீங்க, எடுத்துட்டு போய் அப்ளை பண்றீங்க. திரும்ப திரும்ப பண்ணும்போது, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட ரிசல்ட்ட வந்துட்டு செடி எப்படி விதைக்குள்ள இருந்து செடி வெளியில வருதோ, அந்த மாரி நீங்க பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. சூப்பர்மா! ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா? ரொம்ப ம். தேங்க்ஸ் சார். ரொம்ப ஆமா.